ஒன். ஹாய் மக்களே, மாலை வணக்கம். இன்று நமது முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து சட்டசபையில் ஒரு திட்டத்தை விதி 110 கீழே சில திட்டங்களை அறிவிக்கிறாரு. அதில் ஒரு திட்டம்னு சொல்ல முடியாது. கழிந்த ஆட்சியில் ஒப்புதல் பெறப்பட்டு எல்லாமே ரெடியாக இருந்த காஞ்சிபுரத்தில் உள்ள பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை வந்து இந்த அரசு கைவிடுகிறதுன்னு அறிவிச்சிருக்கிறாரு. சரி, நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருட காலமாக நம்மளும் விமானத்தில் பயணியாக யோசிச்சு பார்த்தோம்னா, ஐயோ பரந்தூர் விமான நிலையம் வராதா, 2031 ஆப்ரேஷன் வர இந்த இன்டர்நேஷ்னல் அந்த விமான நிலையம் வராதாப்பா, என்னப்பா அப்படின்னு யோசிக்க தோணும். ஆனால் அந்த பரந்தூர் விமான நிலையத்தால் பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 1000 குடும்பங்கள், 1000 குடும்பம் சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 10,000 to 15,000 பேர் சொல்லலாம். இந்த மக்கள் ஒருவனாக நான் அதில் பொருத்தி பார்க்கும் பொழுது எனக்கு அது சந்தோஷத்தை தான் தருது. ஏன்னா அன்னைக்கு அந்த பரந்தூர்ல உள்ள மக்கள்லாம் கண்ணீர் மல்க முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறாங்க, அழுது. அப்போ அந்த மக்கள் ஒருவனாக என்னை நான் பொருத்தி பார்க்கும் பொழுது எனக்கு அது வந்து இது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். அதுக்கு விமான நிலையம் வேண்டாம் என்றால் விமான நிலையம் வேண்டாம்னு ஒருபோதும் சொல்ல மாட்டோம். நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் விமான போக்குவரத்தெல்லாம் வளர்ச்சி அடைந்தால் தான் நம்முடைய பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் வரும். நிறைய விஷயங்களுக்கு எல்லாம் ஓகே. அது இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, மக்களுக்கான திட்டம் இது, மக்களுக்கான நலத்திட்டங்கள்னு ஒரு அரசு கொண்டு வரும் பொழுது பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்படாதவரை தான் திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது மக்களுக்கான திட்டங்கள்னு நான் ஏற்றுக்கொள்வேன், என்னை பொறுத்த வரைக்கும். அதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரி, இந்த பரந்தூர் விமான நிலையம் அதை பற்றி பார்ப்போம்னா, கழிந்த கழக ஆட்சியில் வந்து நம்முடைய சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் இருக்குது. அது தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 30 மில்லியன் சொல்லியாச்சுன்னா 3 கோடி நம்முடைய பேசஞ்சர்ஸை கையாளுறாங்க. அதில் விரிவாக்கத்துக்கான அனுமதி பெற்று வச்சிருக்கோம். நம்ம அது விரிவாக்கம் பண்ணியாச்சுன்னா ஒரு எத்தனை, ஒரு 5.5 மில்லியன் ஆகும். ஆனால் இந்த பரந்தூர் விமான நிலையம் இருக்கு இல்லையா, அதை பெரிய அளவிலான திட்டமாக நமது கழக அரசு கொண்டு வர முடிவு பண்ணாங்க. என்ன மாதிரி பார்த்தோம்னா, உலக தரத்தில் ஒரு 5,500 ஏக்கர் லேண்ட் ஆஃப் ஏக்கர்ஸில் $2.86 பில்லியன் USD. இந்திய மதிப்பில் சொன்னோம்னா கிட்டத்தட்ட 20,000 to 28,000 கோடி திட்ட மதிப்பீட்டில் திட்ட வரை கொண்டு வரப்பட்டு மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு மத்திய அரசினுடைய விமான போக்குவரத்து ஆணையத்துடைய அனுமதி பெறப்பட்டு லேண்ட் அக்விசிஷன், லேண்டுகளில் இருக்கப்பட்டு அந்த மக்களுக்கு இப்போதைய சந்தை மதிப்பை விடவும் 3 மடங்கு நாங்கள் லேண்ட் தரோம் அப்படின்லாம் சொல்லி அந்த மக்களுக்கான ரீசெட்டில்மெண்ட், அந்த மக்களை மீண்டும் குடியமர்த்த வேண்டும் இல்லையா, அதுக்கு ஒரு 257 கோடி ரூபாய் நம்முடைய டிட்கோ தான், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து அதுக்கான திட்ட வரவையும் எல்லாம் ரெடி. அந்த மக்களை வேற இடத்துக்கு மாற்றிட்டா ஏர்போர்ட் வேலையை தொடங்கலாம் என்று இருந்த நிலையில இந்த திட்டத்தை கைவிடுவதாக அண்ணன் முதல்வர் ஜோசப் விஜய் வந்து அறிவிச்சிருக்கிறார். ஜனவரி 1 2025 வருடத்தில் அந்த பரந்தூர் விமான நிலையம் வர இருந்த அந்த ஏரியாவில் உள்ள அந்த கிராமங்கள் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து போராடிக்கிட்டே இருக்கிறாங்க, தொடர் போராட்டம். அதில் வந்து அண்ணன் விஜய் கலந்து கொண்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சிக்கு வந்தால் அந்த விமானத்தை கொண்டே வர மாட்டேன், நான் விவசாயிகளோடு நிற்கிறேன், உங்களோட நிற்கிறேன்னு உறுதி கொடுத்திருந்தார். அதே போலவே விக்கிரவாண்டிகள் அந்த பொதுக்கூட்டத்தில் இதே சொன்னார். பரந்தூர் விமான நிலையம் நான் வந்தால், ஆட்சிக்கு வந்தால் பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வரப்படாது சொன்னது 3 மாதம் கழிச்சு நிறைவேற்றிருக்காரு. சொன்ன எந்த திட்டத்தையும் நிறைவேற்றலை. அதனால இதுவும் சரி தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து அதை மறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறான்னு சொல்லி நினைத்திருந்த சமயத்தில் இன்று வந்து சர்ப்ரைஸாக அந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார். சரி, இது தமிழ்நாடு பாதிக்காது, பெரிய பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பெரிய விமான நிலையம் போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சா பெரிய பாதிப்பு தான். உலகத்திற்கான ஒரு விமான நிலையத்தை நம்ம இழக்கலை. மக்கள் மீண்டும் சொல்றேன், மக்களுக்கான நலத்திட்டங்கள் வந்து பெரும்பாலான மக்கள் பாதிக்காதவர், அந்த மக்களே பாதிக்காதவர் தான் கொண்டு வரணும். இந்த மக்கள் எங்க பிரச்சனை வரும்னு சொன்னா, இந்த ரீசெட்டில்மெண்ட் சொல்ல இல்லையா, கிட்டத்தட்ட 40-50 வருடங்களாக, 50 வருடத்துக்கு மேல இருக்கலாம், 3 தலைமுறையாக இருக்கலாம், சில பேர் 4 தலைமுறையாக கூட இருக்கலாம். அந்த இடத்துல வாழ்ந்த அந்த மக்களை எப்படி ஒரு 100 வருடமான பழமையான மரத்தை நம்ம வந்து வேரோடு பிடுங்கி வேற இடத்துக்கு நடந்து ட்ரை பண்ணோம்னா அந்த மரம் செத்தே போயிடும், வரவே செய்யாது.
அதே மாதிரிதான் இந்த ரத்தமும் சதயமாக இந்த மக்களை மொத்தமாக அள்ளிக்கொண்டு இந்த எந்த அரசும் என்ன செய்வாங்க, அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி அங்க ஒன்று போட்டுருவாங்க. அந்த மக்களுடைய வாழ்க்கையை அதன் பின்பாக பார்த்தீங்கன்னா நடைபெணமான வாழ்க்கையா தான். அதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். நம்முடைய கண்ணகி நகர், அந்த கண்ணகி நகர் இருக்கு இல்லையா, இன்னைக்கு இன்றைய கண்ணகி நகர் பார்க்கணும். கண்ணகி நகர் கபடி டீம்னா எல்லாருக்கும் தெரியும். அக்கா கார்த்திகா கபடியில் இன்னைக்கு இந்தியன் டீம்ல விளையாடுறாங்க. அந்த தங்கங்கள்லாம் இன்னைக்கு வந்து அந்த தங்களோட வாழ்க்கையெல்லாம் பற்றி பேசணும்னா அந்த மக்கள் வந்து அன்புள்ள மக்களே கிடையாது. அந்த மக்கள்லாம் கடற்கரை லட்சம் கோஸ்டல், அந்த கோஸ்டலில் வாழ்ந்த மக்களை ஆஃப்டர் சுனாமி 2004க்கு பிறகு இருந்த எந்த ஆட்சியாக இருக்கட்டும், அந்த திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், அந்த மக்களை நான் சொன்ன மாதிரி தான் ரத்தமும் சதயமாக மொத்தமாக அள்ளிக்கொண்டு கண்ணகி நகரில் கொண்டு கொட்டிட்டாங்க. அந்த மக்கள் கடலும் கடல் சார்ந்த தொழில்களும் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம், அதை பற்றிலாம் அந்த எந்த அரசும் கண்டுகொள்ளவில்லை. மொத்தமாக அள்ளிக்கொண்டு போட்டு இன்று இந்த மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தா, அந்த மக்கள்லாம் அந்த கண்ணகி நகரில் அதாவது சில குடிசை மாற்று வாரியம் தான், அது வழியாக அந்த மக்கள் வந்து மாற்றி போடுறாங்க, அள்ளி கொண்டு போட்டாங்க. அந்த மக்கள் வாழ்க்கை அந்த மக்களுக்கு அந்த கடல் தொழில் தர எதுவுமே தெரியும். அந்த மக்களோட வாழ்க்கை தரம் இன்று மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கு. இந்த மக்களை நம்மளே அந்த தங்கச்சி அந்த கார்த்திகாலம் பார்க்கும்போது என்ன திறமையான வீராங்கனை, கபடி வீராங்கனை. அப்படிப்பட்ட மோசமான சூழலில் இருந்து இந்திய அணியில் விளையாடுற அளவுக்கு கார்த்திகா மட்டும் இல்லை, நம்ம கார்த்திகா பேர் சொல்றோம். நிறைய மக்கள் கண்ணகி நகர் டீம் வந்து இந்தியா பெஸ்ட் டீமா இருக்காங்க. எங்கேயோ இருந்து எப்படியோ வந்து பண்ண மக்களை அரசாங்கம் அதுக்கு அவங்க சொல்ல காரணம் எடுத்து நாங்கள் வந்து நகரங்களை நாங்கள் தூய்மையாக்குறோம், நகரங்களை வந்து நம்ம பியூட்டி ஆக்குறோம்னு சொல்லி மக்களோட, அதாவது அங்க இருக்க மக்களுடைய வாழ்க்கை தரம், அந்த அவங்க மக்களை பற்றி யோசிக்கணும் இல்லை, மக்களுக்கான திட்டங்கள் கொண்டு வரும்போது எங்கள் முதலில் அதனால இந்த கண்ணகி நகரை வந்து வச்சு கம்பேர் பண்ணி அந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் கண்ணகி நகரே போகுது. அந்த கண்ணகி நகரை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது ஒரு அந்த இடத்துல உள்ள மக்களாக எப்படின்னு நான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த திட்டத்தை அரசு கைவிட்டது நான் வரவேற்கிறேன். கண்டிப்பா 15,000 மக்களையும் அள்ளி கொண்டு நீங்க அந்த குடிசை மாற்று வாரியத்துல இருந்து சும்மா அந்த அடுக்குமாடி கட்டணம் கட்டு கொண்டு தள்ளிடுவீங்க. அதுக்குள்ள வாழ்க்கை தரம் என்னவாக இருக்கும்? நடைபெறமான வாழ்க்கை தான். அதுக்காக நான் வந்து இந்த திட்டத்தை எதிர்க்கவில்லை. என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்றேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இந்த திட்டம் வேணுமானா வேணும். கண்டிப்பாக மக்களை பாதிக்காதவாறு இந்த திட்டத்தை அரசு இனியும் மிக வீரத்தோட வேற இடத்தை தேர்வு செய்து அதிகமான மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. கொஞ்சம் மக்கள் பாதிக்கப்படதான் செய்வாங்க. மக்கள் பாதிக்கப்படாமல் எந்த அரசு திட்டத்தையும் வந்து நம்ம வந்து கொண்டு வந்து நிறைவேற்றிவிடவே முடியாது. இப்ப எங்களுடைய கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டோம்னா தங்க நாற்கரை சாலை கிட்டத்தட்ட 60,000 கோடி ப்ராஜெக்ட்ல நம்முடைய அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சியால் கொண்டு வரப்பட்ட திட்டம். அந்த திட்டம் எத்தனையோ வருடங்களாக நடந்து இன்னும் முழுமை பெறவில்லை. இந்த கன்னியாகுமரியில் இன்னும் முழுமை பெறவில்லை. இப்போ நான் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் அகலப்படுத்தும் பொழுது ரோட் சைடில் இருந்து ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டப்பட்டு விட்டது. அதாவது 100 வருடத்துக்கு மேற்பட்ட அந்த பாரம்பரிய மரங்களையும் கன்னியாகுமரி டு நாகூர் போனோம்னா அது வழியாக போகும். குழந்தைங்களாம் கொண்டு போகும்போது அந்த மரத்துக்கு கீழே நிற்போம். நிறைய கடைகள் வச்சிருப்பாங்க, நொங்கு செருப்பு தப்பெல்லாம் பிடிச்சி போன இடம் இன்னைக்கு ஒரு காங்கிரீட் காடு மாதிரி தான் இருக்கு. எங்கேயுமே வண்டி நிப்பாட்ட முடியாது. குழந்தைகள் கொண்டு போகும்போது எங்கேயும் அங்கே குளுமையாக இருந்த இடம் இந்த காங்கிரீட் காடாக இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டப்பட்டது. அந்த கரையில் இருந்த அந்த ரோடு அகலப்படுத்தும் பொழுது அந்த ரோட்டின் சைடில் இருந்த மக்கள் எவ்வளோ வீடுகள் இடிக்கப்பட்டது. அது தவிர்க்க முடியாது. 60,000 கோடி ப்ராஜெக்ட்ல ஒரு தங்க நாற்கரை சாலை கன்னியாகுமரி டு காஷ்மீர் இணைக்கிறோம். சவுத் டு நார்த், ஈஸ்ட் டு வெஸ்ட், அதான் தங்க நாற்கரை சாலைன்னு சொல்லி பெரிய ப்ராஜெக்ட். அது கொண்டு வரப்பட்டு பாரதிய ஜனதா பார்ட்டி ஆட்சியில் இருக்கும்போது அடல் பிஹாரி அவர்கள் பிரதமர் இருக்காரு. அப்போ இந்த மாதிரி திட்டங்கள் வரும்போது மக்கள் பாதிக்கப்படதான் செய்வாங்க. இது வந்து அண்ணா அவாய்ட் பண்ண முடியாது. அதுக்காக பெரிய அளவிலான 10,000 பேர் 15,000 பேர் 20,000 மக்கள்ல பாதிக்கப்பட்ட தூக்கி கொண்டு அவங்க குப்பை மாதிரி வீசிக்கிட்டு அப்படி ஒரு ஏர்போர்ட் தமிழகத்துக்கு வேண்டுமா என்றால் அப்படி ஒரு ஏர்போர்ட்டும் தேவையில்லை. அப்படி ஒரு முன்னேற்றமும் எந்த நாட்டுக்கும் தேவையில்லை. இப்ப மேகமலை எடுத்துக்கொள்ளுங்க. மேகமலையில எத்தனையோ கிராமங்கள் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வந்து ஈஸியா சொல்லிட்டாங்க, அந்த மக்கள் அப்புறப்படுத்துங்க. அது வந்து டைகர் ரிசர்வ், புலிகளுக்கான புலிகளுடைய சரணாலயமா இருக்குது. அந்த மக்களை அப்புறப்படுத்துங்க. அந்த மக்களை எப்படி அங்கே குடியேற்றினார்கள்?
அந்த மக்கள் எங்கே குடியேற்ற தெரியாது. அந்த கேள்வி இருக்குல்ல. அங்கே இந்த இலவ மஞ்சி ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கே வேலை செய்து கூட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த இலவ மஞ்சி அங்கே அந்த இலவ மஞ்சி சொல்லலையே, அந்த பஞ்சு ஃபேக்ட்ரி அங்கே அனுமதி கொடுத்தது யார்? அங்கே வேலைக்கு அந்த வேலைக்காக நீங்கள் இந்த எடுத்துக்கொண்டு போன மக்களை இன்னைக்கு உங்களுடைய தேவை முடிஞ்சு போச்சு, தூக்கி தூர விசாரிக்கு. அந்த மக்கள் எங்கே போய் இருப்பாங்க? அதே போல தான் அந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர், அந்த மக்கள்லாம் கண்ணி இருக்காது. அது எனக்கெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள்லாம் இந்த பாதிக்கப்பட்ட சம்பவங்கள் எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. எங்களுடைய திருநெல்வேலியில் இந்த மக்கள் போராடுறாங்க. புதிய தமிழகத்துடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய தலைமையில் அந்த மக்கள் இப்படி போராடி வந்துகிட்டு இருக்காங்க. தாமிரபரணி ஆறு ஓடுது, அதுக்கு மேலே ஒரு பாலம் இருக்குது. அந்த மக்களே உடனே நீங்கள் அந்த பாலத்துக்கு அங்கே தடுத்திருக்கணும். அப்பொழுது ஆட்சியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதில் மறைப்பதற்கோ உருட்டுவதற்கோ ஒன்றுமே இல்லை. நானும் மக்களே உறவு தாங்க, நானும் திருநெல்வேலிக்காரன். அப்போ அந்த மக்களே அந்த பாலத்துக்கு அங்கேவா தடுத்திருக்கலாம், தடுக்கவில்லை. பெரிய பாலம் அது. மக்கள் அமைதியான பேரணி, அரசின் அனுமதி பெற்று நடக்கின்ற பேரணி. அந்த பேரணி வாராங்க, அந்த பாலத்தை வந்து கரெக்டாக அந்த எச்சை அடையும் போது இந்த சைடு போலீஸ் மறிக்குது, அந்த சைடு மறித்து அந்த மக்களை அடிக்கிறாங்க. தடி ஐயா முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய அந்த வரலாற்று சொல்ற இல்லையா, அந்த அரசியல் வரலாற்றில் கரும் புள்ளி. அந்த மக்களை வழியெல்லாம் பாலத்திலிருந்து தாமிரபரணி ஆற்றுக்குள்ள குதிக்கிறாங்க. பல நூறு மக்கள், பெண் பிள்ளைகள், குழந்தைகள், அதில் பல பேர் இறந்தாங்க. அவங்க கேட்டது என்னது? அன்றைய நேரத்தில் கேட்டது, கொஞ்சம் எங்களுக்கு கூலியை பூட்டி கொடுங்க. அவங்க கேட்டது ஒண்ணுமே இல்லை, எங்களுக்கு அந்த லட்சுமி கார் தாங்க. அப்போ ஒரு அரசு மக்களுக்கான அரசாக இருக்கணும். அது யாரா இருக்கட்டும், அது எந்த கழகமாக இருந்தாலும் சரி, ஒரு அரசு என்பது மக்களுக்கான அரசு. அது மக்கள், பெரும்பான்மை மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. கண்டிப்பா. அதனால அந்த மாதிரி இதுல அந்த மக்களுடைய பொருத்தி பார்க்கும் பொழுது இந்த பரந்தூர் விமான திட்டத்தை முதலமைச்சர் அண்ணன் விஜயம் கைவிடுவதை அறிவிச்சிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப்.